உனக்கு என்ன, நீ வீட்ல சும்மா தானே இருக்க? வீட்ல சும்மா இருக்கனா? கரெக்டு தான், வீட்ல சும்மா தான் இருக்கேன். அம்மா, எங்களுக்கு ஏதாவது டேஸ்டா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை செஞ்சிருக்கோம். சாப்பிட்றாங்களா தூக்கி கொட்டுறாங்களான்னு தெரியல. இந்த வடை செல்லங்களா, சாப்பிடுங்க. நல்லா இருக்குதும்மா. ஸ்கூல் விட்டு வந்தாச்சா? சரி, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போய் விளையாடுங்க. அம்மா உங்களுக்கு பால் ஆத்தி எடுத்துட்டு வரேன். ஐ, ஜாலி 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 ஜாலி. ஜாலியா இருக்குல்ல, குதிச்சு குதிச்சு விளையாட. நம்ம டெய்லிக்கு இதே மாதிரி விளையாடுவோம். இந்தாங்க, 2 பேரும் பாலை குடிங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஷோ, அப்பா. அம்மா, என் பக்கம் திரும்பி படுமா. அம்மா, என்னைய பார்த்த மாதிரி இந்த பக்கம் படுமா, ப்ளீஸ்மா. சரிடா சரிடா, நான் 2 பேரும் கொஞ்சம் நடுவுல படுக்கிறேன். 2 பேரும் தூங்குங்க பிள்ளைகளா. பாத்தீங்களாங்க, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் யாருமே சும்மா இருக்கிறது இல்லைங்க. அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு வேலைக்கே போயிடலாம். அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அதுவும் குழந்தை வச்சிருக்கவங்க ரொம்ப. அவங்களால 5 நிமிஷம் கூட சும்மா உட்காந்துருக்க முடியாது. அவங்க அப்பதான் உட்காந்துருப்பாங்க. குழந்தைங்க அப்பதான் ஸ்நாக்ஸ் கேட்கும், இல்லைன்னா தண்ணி கேட்கும், ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க அடிக்கடி. அம்மா எப்போ சாப்பிட்றாங்களோ அப்பதான் குழந்தைங்களுக்கு வந்து பாத்ரூம் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சப்போர்ட் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல. வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தயவு செஞ்சு இனிமே கேட்காதீங்க.